மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் எங்களை தாழ்த்தி உயர்த்தி பாதமடைந்து துதிக்கிற ஆண்டவர் தேவரே, EBS 3ஆம் நாள் ஆண்டவரே, இந்த ப்ரொசெஷன் நம்முடைய கிருபை பெரிதா இருக்கட்டும். சிறு பிள்ளைகள் ஆண்டவரே பாகைகளை கையில் ஏந்தி இந்த வார்த்தையை சொல்லி பாடலை பாடி ஆண்டவரே இந்த சேக்கால் இருக்க ஜனங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வர இயேசு கிறிஸ்துவை மெய்யான தேவன் நித்திய ஜீவன் என்று அறிந்து கொள்ள கிருபை தாரும். ஆண்டவரே நீர் மகிமைப்படுவதாக உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த காலை வெயிலே கூட எங்களுக்கு தாழ்த்தி ஆண்டவரே குளிர்ந்த மழையை தந்த அன்புக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த ப்ரொசெஷன் முடிகிற வரைக்கும் ஆண்டவரே எந்த விதமான மழையோ வெயிலோ இல்லாதபடி பாதுகாத்துக் கொள்ளும். நம்முடைய அன்பின் பிரசன்னம், நம்முடைய பாதுகாவல் தேவனாய் கர்த்தாவே எங்களோடு கூட தொடக்கம் முதல் முடிவு மட்டும் இருக்கட்டும். முழு பொறுப்பெடுத்துக் கொள்ளும். பாடுகிற பாடல்கள் ஆண்டவரே உமக்கு மகிமையா இருக்க கிருபை தாரும். கொடுக்கிற வார்த்தைகளை ஆசீர்வதியும். முழு பொறுப்பெடுத்து காத்துக்கொள்ளும். சகலத்தையும் உடைய ஆதீனத்துக்குள்ளாய் வைத்துக் கொள்ளும். எங்களை தாழ்த்தி உயர்த்தி உமக்கே துதிகர மகிமை செலுத்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் விண்ணப்பத்தை தாழ்நாடுக்கவும் நல்ல பிதாவே, ஆமென். Senhor.
முன்னாடி போ, கொஞ்சம் முன்னாடி போ, கொஞ்சம் முன்னாடி. வசனம் மட்டும் ஒரு நிமிஷம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவராலே அன்றி, இயேசு கிறிஸ்துவாலே அன்றி வேறொருவரால ரட்சிப்பு இல்லை. இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார். ஜனங்களை சத்தியத்தோடும் பூமியை நீதியோடும் நியாயம் தீர்க்க வருகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள், விசுவாசியுங்கள். அப்போது நீங்களும் உங்கள் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள். பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புமா இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறார். அவராலே அன்றி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாலே அன்றி வேறொருவரால ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழ் எங்கும் மனுஷர்களுக்குள்ளே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளப்படவில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். ஜனங்களை சத்தியத்தோடும் பூமியை நீதியோடும் நியாயம் தீர்க்க வருகிறார். மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே மெய்யான தெய்வம். இயேசு கிறிஸ்து அல்லாமல் வேறு ஒருவராலும் பாவ மன்னிப்பு இல்லை, மீட்பு இல்லை, ரட்சிப்பு இல்லை, பரலோக ராஜ்யம் இல்லை. இயேசு கிறிஸ்துவே மெய்யான கடவுள். இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன். இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள், விசுவாசியுங்கள். அப்போது நீங்களும் உங்கள் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள்.
பகுதியில் வைத்துக் கொண்டிருக்கும் அன்பார்ந்தவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரமும் வாழ்த்தலும் கூறிக்கொண்டு ஒரு அன்பான செய்தி கூறிக்கொள்கிறோம். நீங்கள் எந்த வேலை செய்து கொண்டிருந்தாலும் ஒரு 5 நிமிடம் உங்களுடைய செவிகளை சாய்க்கும்படியாக கேட்கப்படுகிறோம். பின்மகளே, 2020 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தின் மத்திய பாகத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார். அவர் வந்த நோக்கம் என்ன? பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாவிகளையே நான் அழைக்கிறேன் என்று ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார். பெருமகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வசனம் சொல்றாருங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார். ஆமாம் பெருமகளே, என்னங்க பாரம், என்னங்க சுமை, என்ன? ஆமாம் பெருமகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிறிஸ்துவ மக்களை பார்த்து வாருங்கள் வாருங்கள் சொல்லவில்லை. ஆண்டவரால் உண்டாக்கப்பட்ட எல்லா ஜாதி ஜனங்களை பார்த்து வாருங்கள் வாருங்கள், உங்களுக்கு சமாதானம் கொடுக்கிறேன். ஆம் பெருமகளே, ஒரு மனிதன் பலவிதமான சுமை இருந்து பாரமாய் இருந்தால் ஒரு குடும்பமோ மனிதனோ கால்நடையாக பலவிதமான தெய்வத்தை நோக்கி போகும்போது அவர்கள் சந்தோஷமா திரும்பி வருகிறார்கள். ஆம் பெருமகளே, ஆண்டவராய் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஆம் பெருமகளே, பூமி அதிர்ச்சி, பஞ்சம், கொள்ளை நோய், சுனாமி, ஜனத்துக்கு ஜனம் யுத்தம், ராஜ்யத்துக்கு ராஜ்யம் யுத்தம், இதெல்லாம் வருகைக்கு ஆரம்பமாக இருக்கிறது. ஆம் பெருமகளே, ஆண்டவராய் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இந்த நாளிலே நாங்கள் பெனே சபையாக நாங்கள் பெருமகளே பவனியாக வந்து நிற்கிறோம். ஆம் பெருமகளே, இதன் மூலம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். ஆம் பெருமகளே, இவர்களெல்லாம் பிள்ளைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வசனத்தை தரித்துக் கொள்ள இருக்கிறார்கள். ஆம் பெருமகளே, உங்களும் பிள்ளைகளை கடைசி நாளுகள் இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளை அனுப்புவானால் இன்னும் அதிகமாக ஜீவன வார்த்தைகளை தெரிந்து கொள்வார்கள். ஆம் பெருமகளே, நானே ஜீவனும் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிற என்னை இல்லாமல் பரலோக ராஜ்யத்துக்கு வரா என்று ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார். ஆம் பெருமகளே, இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க, நம்புங்க, நீங்கள் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள். மேலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து தெரிந்து கொள்ள விரும்பினால் எங்களுடைய சபையின் லாசத்தை அறிவிக்கிறோம். பெனியல் 6 வீடு, மேட்டு குறுக்கு தெரு, விரிவாக்கம், சேக்காடு. வாருங்கள், கர்த்தரவனை ஆஸ்வதிப்பாராக. இன்னும் எங்கள் வாழ்க்கையில சமாதானம் இல்லை, எங்களுக்காக ஜெபிங்கள் என்று விரும்பினால் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். வாருங்கள், கர்த்தர் தாமே ஆஸ்வதிப்பாராக. பேன் போடலாம், பிள்ளைகள் பாடலாம். பாடு 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 பாடு.
சந்தோஷமே சமாதானமே சந்தோஷமே சமாதானமே எந்த உள்ளத்தில் இயேசு வந்ததா எந்த உள்ளத்தில் இயேசு வந்ததா உச்சபக்தியம் உனக்கு வேண்டுமா உச்சபக்தியம் உனக்கு வேண்டுமா உச்சபக்தியம் உனக்கு வேண்டுமா இயேசு வந்தை ஓடி வா இயேசு வந்தை ஓடி வா சந்தோஷமே சமாதானமே சந்தோஷமே சமாதானமே சந்தோஷமே சமாதானமே இயேசு வந்ததா எந்த உள்ளத்தில் இயேசு வந்ததா உனக்கு வேண்டுமா சமாதானம் உனக்கு வேண்டுமா சமாதானம் உனக்கு வேண்டுமா இயேசு வந்தை ஓடி வா இன்று இயேசு வந்தை ஓடி வா சந்தோஷமே சமாதானமே சந்தோஷமே சமாதானமே சந்தோஷமே சமாதானமே எந்த உள்ளத்தில் இயேசு வந்ததா எந்த உள்ளத்தில் இயேசு வந்ததா இயேசுவின் நாமமே பாதிக்கிற ரட்சிப்பு சர்வ உலகத்திலே இயேசுவின் நாமமே பாதிக்கிற ரட்சிப்பு சர்வ உலகத்திலே ஆகாயத்தின் கீழ் மனுஷர்களுக்குள் எந்த நாமத்தில் ரட்சிப்பில்லை ஆகாயத்தின் கீழ் மனுஷர்களுக்குள் எந்த நாமத்தில் ரட்சிப்பில்லை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். அவராலே அன்றி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாலே அன்றி வேறு ஒருவராலும் பாவ மன்னிப்பு ரட்சிப்பு இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவமில்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கலாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவத்தை நாம் அறிக்கை செய்தால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பார். உலகத்தின் முடிவு கடைசி காலத்தில் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். ஜனங்களை சத்தியத்தோடும் பூமியை நீதியோடும் நியாயம் தீர்க்க வரப்போகிறார். இன்றைக்கு மரணம் வந்தால் உங்கள் ஆத்துமா எங்கே போகும்? சிந்தியுங்கள், செயல்படுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசியுங்கள். அப்போது நீங்களும் உங்கள் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள். நான் புறப்படலாம். இந்த உலகத்துக்கு வந்த ரத்தத்தை சிந்தி பலியாயப்படுத்தார். இந்த உலகத்துக்கு வந்த ரத்தத்தை சிந்தி பலியாயப்படுத்தார். நம்மை ரட்சிக்க சந்தோஷம் கொடுக்க சிலுவையில்
ஒரு நிமிஷம் அமிர்தராஜ் இறங்கி வா அமிர்தராஜ் இறங்கி வா. 2 நிமிஷம் ஆளுடைய வார்த்தை கொடுக்கணும். 2 நிமிஷம். எங்களுக்கு மிகவும் பிரியமானவர்களே, எங்கள் உடன்பிறவா சகோதர சகோதரிகளாகிய உங்களுக்கு யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுடைய வாழ்த்துதலையும் சமாதானத்தையும் இந்த நல்ல காலை வேளையிலே உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு மிகவும் அருமையானவர்களே, ஒரு 5 நிமிடம் மாத்திரம் இந்த சத்தத்திற்கு செவி கொடுத்து கவனித்து கேட்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வேதாகமத்திலே ஒரு வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திற்கு வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாக காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே நம்மை போலவே மனிதனாக பிறந்து வந்தார். கிட்டத்தட்ட 2026 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்தார். எதற்காக என்றால், பாவத்தில் இருக்கிற மனிதனுக்கு மன்னிப்பு உண்டாகும்படியாக, பாவிகளை ரட்சிக்க இயேசுவானவர் இந்த உலகத்திற்கு வந்தார். இந்த மனிதனுக்குள்ளாக பாவம் எப்படி வந்தது என்றால், இயேசுவானவர் இந்த உலகத்திலே மனிதனாக பிறப்பதற்கு முன்பதாக இந்த உலகத்திலே காணப்படுகிற எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் சிருஷ்டித்தார். அவர் அப்படியாக இந்த உலகத்தை உருவாக்கி இந்த உலகத்திலே காணப்படுகிற சகலவற்றையும் உண்டாக்கி மனிதனை சிருஷ்டித்தார். மனிதனை எப்படியாக உண்டாக்கினார் என்றால், அவர் உருவாக்கும் பொழுது மனிதனுக்குள்ளாக பாவம் இல்லை, தேவனை போல பரிசுத்தவனாக உண்டாக்கினார். ஆனால் மனிதனோ தேவனுக்கு கீழ்ப்படியாமல் பாவத்திலே விழுந்து பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை தெரிந்து கொண்டான். எனவே கீழ்ப்படியாமல் மனிதன் போனதின் விளைவாக மனிதனுக்குள்ளாக பாவம் வந்தது. அந்த பாவம் நாளுக்கு நாள் பெருகி மனிதனுக்கு மரணத்தை கொண்டு வந்தது. ஆனால் மனிதனை சிருஷ்டித்த தேவனாகிய கர்த்தர் மனிதன் மேல் மிகவும் அன்பு செலுத்தினாலே மனிதன் எழுந்து போன அந்த பரிசுத்தத்தை, நித்திய ஜீவனை திரும்பவும் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து என்ற நாமத்திலே இந்த உலகத்திலே நம்மை போலவே மனிதனாக பிறந்து வந்தார். எதற்காக கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் என்றால், பாவத்தில் இருக்கிற மனிதனுக்கு மன்னிப்பு உண்டாக வேண்டும் என்றால் ரத்தம் சிந்தப்பட வேண்டும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவத்தில் இருக்கிற மனிதனுக்கு மன்னிப்பு இல்லை. அந்த ரத்தம் பரிசுத்த ரத்தமாக இருக்கப்பட வேண்டும். இந்த உலகத்திலே எல்லாரும் பாவம் செய்து ஏகமாக கெட்டு போனார்கள். எனவே பரிசுத்தமுள்ள தேவனே நம்முடைய பாவத்திற்காக பரிசுத்த ரத்தத்தை சிந்தும்படியாக நம்மை போலவே மனிதனாக பிறந்து வந்து நாம் செய்த பாவத்திற்காக உச்சந்தலை முதல் முழங்கால் வரையிலும் மறிக்கப்பட்டு பரிசுத்த ரத்தத்தை சிந்தி
மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நம்மை நேசிக்கிறார். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது, நம்முடைய பாவங்களை அவரிடத்தில் அறிக்கை செய்தால் அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். உலகம் கொடுக்க முடியாத சந்தோஷத்தை, சமாதானத்தை கொடுக்கிறார். மரித்தால் நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்கிறார். எனவே எங்களுக்கு மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். அப்பொழுது நீங்களும் உங்கள் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். நாம் பாறையிலா இருக்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை அன்பாக இருக்கிறார். இதோ சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் கூறுகிறார். உலகின் பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் கூறுகிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திற்கு மோட்சத்திற்கு வாரான் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் கூறுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், நம்புங்கள், அப்பொழுது நீங்களும் உங்கள் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்படியே பிள்ளைகளை அப்படியே வேன் முன்னாடி போவோம், பிள்ளைங்களை மெதுவாக திருப்பிங்க.
நீ யாராக இருந்தாலும் உன்னை இயேசு ரட்சிக்கிறார். நீ யாராக இருந்தாலும் உன்னை இயேசு ரட்சிக்கிறார். இயேசு போஷிக்கிறார். இயேசு போஷிக்கிறார். நீ யாராக இருந்தாலும்
இயேசு காக்கிறார். நீ யாராக இருந்தாலும் உன்னை இயேசு காக்கிறார். நீ யாராக இருந்தாலும் இயேசு காக்கிறார். இயேசுவின் நாமத்தில் துதிக்கிற நாமத்தினாலே துதிக்கிறோம். சோதர கர்த்தாவே, அருமையான பெண்ணில் 6வது வீட்டிலே கர்த்தாவே, இந்த 3வது நாள் விபிஎஸ்சி கூட கர்த்தாவே நீர் ஆசீர்வாதத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளை கூட கர்த்தாவே இந்த பவனி வரும்படியாக நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இப்படியாக ஒவ்வொரு பகுதியிலே கர்த்தாவே இந்த பவனி வரும்போது கர்த்தாவே அந்த பகுதியில் இருக்கிற பிள்ளைகள் கூட கர்த்தாவே இந்த சபை கூட வர, மக்கள் கூட சபைக்கு வர உதவி செய்ய ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்தாங்க கர்த்தாவே. இந்த நாளிலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைமையிலும் உடைய கரம் கிருபை இருக்க உதவி செய்யுங்க. பாடுகிற பாடல்களே கர்த்தாவே நாம மகிமைப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளை கூட கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. என்னிடத்திலே வர பிள்ளைகளை தடை பண்ணாது என்று சொல்லியிருக்கிறீர் கர்த்தாவே. இப்படியாக வந்திருக்கிற பிள்ளைகளை ஒவ்வொரு நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. டீச்சர்ஸை ஆசீர்வதித்து பலப்படுத்த ஜெபிக்கிறோம். சோதர கர்த்தாவே, இந்த நாளை கர்த்தாவே உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே ஆரம்ப முடிவு பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, எங்களுக்கு அன்பார்ந்தவர்களே, உங்கள் யாவருக்கும் இந்த காலை வேளையில வானத்தையும் பூமியையும் மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி அவளை பூமியின் மீது எங்கும் குடியிருக்கும்படியாக செய்திருக்கிற எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலையும் சமாதானத்தையும் கூறுகிறோம். எங்களுக்கு அருமையானவர்களே, எங்கள் உடன்பிரவா சகோதர சகோதரிகளே, இந்த விடுமுறை வேதாகம பள்ளி சிறு பிள்ளைகள் மூலமாக இந்த நாளிலே இந்த ப்ரொசிஷன் நடத்தும்படியாகவும் இந்த பிள்ளைகள் வாயிலாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிற காரியம் என்னவென்றால், வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளிடப்படவில்லை. ஏன், எதற்காக? பூமியிலே பாவங்களை மன்னிக்க இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு அதிகாரம் உண்டு. ஏனென்றால் சர்வலோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும்படிக்கு வானத்தை விட்டு பூமிக்கு வந்தார். மனிதன் செய்த பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, மீறுதலுக்காக செய்த பாவத்தின் விளைவு நரக தண்டனை, நரகாக்கினை. எல்லாருக்குமே பாவத்தோடு செத்தால் நரகம் போனோம். இந்த பாவத்திலிருந்து விடுதலை வேண்டுமானால் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் வழி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அல்லாமல் வேறு ஒருவராலும் மனிதனுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்க முடியாது. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து வந்தார், நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டார், நமக்காய் மரித்தார், உயிர்த்தார்,
திரும்ப வரப்போகிறார். இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள், விசுவாசியுங்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்குள்ளா இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்தால் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு இயேசு கிறிஸ்து உண்மையும் நீதியுள்ளவராய் இருக்கிறார். சீக்கிரம் வரப்போகிறார். எனக்கு பிரியமானவர்களே, இந்த உலகம் அழிய போகிறது. இயேசு கிறிஸ்து வருகிறார். ஜனங்களை சத்தியத்தோடும் பூமியை நீதியோடும் நியாயத்திற்க வருகிறார். மனம் திரும்புவோமா? மனம் திரும்புவோமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வோமா? சிந்தித்து பாருங்கள், செயல்படுங்கள். நாளை இது நமக்கு சொந்தமில்லை. மனம் திரும்புவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வோமானால் பாவத்திலிருந்து விடுதலை, மெய் சமாதானம், மரித்தால் மோட்சானந்த பாக்கியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள், விசுவாசியுங்கள். அப்பொழுது நீங்களும் உங்கள் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள். சபை விலாஸ் சொல்கிறோம். எங்களுக்கு மிகவும் பிரியமானவர்களே, இன்னும் கூடுதலாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமையிலே காலை 9:30 மணி அளவிலே நாங்கள் சபையாக ஒன்று கூடுகிறோம். அந்த இடத்திற்கு நீங்கள் வருவீர்களானால் இன்னும் அதிகமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்களும் தெரிந்து கொள்ளலாம். பெனியேல் ஆராதனை வீடு, மேட்டு குறுக்கு தெரு, விரிவாக்கம், சேக்காடு. பெனியேல் ஆராதனை வீடு, மேட்டு குறுக்கு தெரு, விரிவாக்கம், சேக்காடு. வாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை அன்பாய் அழைக்கிறார். பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள்.
பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இதோ நானும் வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன், என்னையன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள், அப்போது நீங்களும் உங்கள் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அவராலே அன்றி வேறொருவாலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்தால் போதும், அப்போது நீங்களும் உங்கள் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். பிரியமானவர்களே, மாத்திரமில்ல, என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுக்கவில்லை. உங்கள் இருதயம் கலகாமலும் பயப்படாமலும் இருப்பதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்கள், நம்புங்கள், அப்போது நீங்களும் உங்கள் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்ததிலே இவ்வளவு உலகத்தில் அன்பு கொண்டார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாய் இருக்கிறது. வாழ்த்துப்பட்ட பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அந்த இயேசு கிறிஸ்து சொல்கிறார். பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை என்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாக இருக்கிறார். பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிக்கும். நாம் பாவம் செய்யவில்லை என்று சொல்லுவோமாக நம்மை வஞ்சிக்கிறதா இருப்போம். பிரியமானவர்களே, சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவத்தை நாம் அறிக்கை செய்தால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பாவத்தை மன்னித்து நம் அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்க நம்மளுக்கு பாத்திரமுள்ளவராய் உண்மையும் நீதிமுள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆனால் இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள், விசுவாசிங்கள், அப்பொழுது நீங்கள் உங்கள் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தந்தருளி எவ்வளவாய் உலகத்தை அன்பு கூர்ந்தார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அன்பின் உருவம். அந்த அன்பு தெய்வமாகிய இயேசு கிறிஸ்து உங்க எல்லாரையும் நேசிக்கிறார். உங்க எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேசிப்பதனால்தான் சர்வலோகத்தின் பாவத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சர்வலோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தவராய் இந்த உலகத்திலே வெளிப்பட்டு மனிதனுடைய எல்லா பாவங்களுக்காக சிறிதறையப்பட்டு ரத்தம் சிந்தி மரித்து
சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவமில்லை என்று சொல்லுவோமானால் நம்மை நாமே வஞ்சிக்குள்ளாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்தால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு இயேசு கிறிஸ்து உண்மையும் நீதிமுள்ளவராய் இருக்கிறார். அந்த மெய்யான தெய்வம் வருகிறார். இயேசு கிறிஸ்து வருகிறார். ஜனங்களை சத்தியத்தோடும் பூமியை நீதியோடும் நியாயத்திற்கு வருகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள், விசுவாசியுங்கள். அப்போது நீங்களும் உங்கள் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சந்தோஷமே சமாதானமே, சந்தோஷமே சமாதானமே, இந்த உள்ளத்தில் இயேசு வந்தார், இந்த உள்ளத்தில் இயேசு வந்தார். சந்தோஷமே சமாதானமே, சந்தோஷமே சமாதானமே, சந்தோஷமே இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்துவே பிள்ளைகள் அமைதி அமைதி. ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே டீச்சர்ஸ் வாலண்டியர்ஸ் பிள்ளைகளை சிற்றுண்டிக்காக உட்கார வைக்கும்படியாக கேட்கப்படுவீர்கள். தலையில் இருக்கிற கிரீடத்தை அவங்க வச்சுக்கலாம். நீங்கள் தயவுசெய்து அமைதியா இருங்க. ஜெபம் பண்ணி முடிச்சிடுற. ஜெபம் பண்ண பிறகு எல்லாரும் உட்காந்து சாப்பிடலாம். ஜெபம் ஜெபம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் பாதமணி துதிக்கிறோம். எங்களை தாழ்த்துற ஆண்டவரே, தேவனாய் கர்த்தாவே,
ஆண்டவரே 3ஆம் நாள் வீபிஎஸ் ப்ரொசஷன் கர்த்தாவே சேக்காடில் ஒரு சில பாவங்களிலே எங்களை கொண்டு வந்தீர். சிறு பிள்ளைகள் அவனிலே பிள்ளைகள் பாடினார்கள், இந்த நாமம் மையப்பட்டது, இந்த வார்த்தைகள் கொடுக்கப்பட்டது, கேட்ட செயல்களோடு பேசும். ஆண்டவரே, எதை செய்தாலும் உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்றே நாங்கள் செய்ய எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இதில் குறை குற்றங்கள் இருப்பின் தயவாய் எங்களை மன்னியும். ஆண்டவரே, இந்த நாள் காலை ப்ரொசிஷனுக்காக நீர் மேகத்தை கட்டளையிட்டு ஆண்டவரே மழை துளிகளை தந்து வெயில் விஷத்தை மட்டுப்படுத்தி இந்த நாள் குளிர்ச்சியிலே நாளுடைய ஊழியத்தை செய்ய எங்களுக்கு செய்த மகாபெரிய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களை கேட்கிறவரே, எங்கள் வேண்டுதலை விண்ணப்பத்தை கேட்டு எங்களுக்கு தயப்படுகிறவரே, உமக்கே துதிக்கான மகிமை செலுத்துகிறோம். இந்த நாள் ப்ரொசஷன்ல பிள்ளைகள், ஆசிரியர்கள், வாலண்டியர்ஸ், சபையார் பங்கு பெற்ற அன்புக்காய் ஸ்தோத்திரம். அனைவரையும் நீர் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். தொடர்ந்து காலை சிற்றுண்டிக்கும் பிற்பாடு ஆண்டவரே மீண்டும் நாங்கள் பிபிஎஸ் தொடங்க சகாயப்படும் வழிநடத்தும் காத்துக்கொள்ளும். இந்த வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். துதிக்கான மகிமைக்கே செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் விண்ணப்பத்தை தாழ்மை எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த செலவார்களை மறவாதே. ஆமென்.